அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் சாதகமற்ற கிரகநிலைகளின் அமைப்பை சூழலை உருவாக்கக்கூடிய தருணமாக எந்தெந்த கிரகநிலைகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குரு வக்ரம் பெற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது 6லும் இருக்கிறாருங்க. இது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுகஸ்தானத்தில் ராகு இருப்பதும் சாதகமற்ற அமைப்பாக தான் இருக்கிறது. மோட்சக்காரகரான கேது தொழில் ஸ்தானத்தில் இருப்பதும் நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் சில சிரமம் குறைந்தாலும் கூட மங்களகாரகனான செவ்வாய் அஷ்டமத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். உஷ்ண கிரகமான சூரியன் விரயஸ்தானத்திலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஜென்மத்திலும் நுழைகிறார். முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமான சூரியனினுடைய பெயர்ச்சி நிச்சயமாக சாதகமற்ற சூழலை அதீதமாக ஏற்படுத்துகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும். அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் வித்யாகாரகரான புதன் சஞ்சரிக்கிறார். இப்படி பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருக்கும் போது சாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் பல இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் ஜென்மம் அஷ்டமத்தில் மட்டும்தான் சாதகமற்ற சூழலை உருவாக்குவார். மற்ற தருணங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதை விட இந்த தருணத்தில் சுக்கிரன் ஜென்மராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை அலங்கரிப்பதால் குடும்பத்தில் வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்குரிய சந்தர்ப்பம் உள்ளது. அது மட்டுமல்லாது இந்த மாதம் முழுவதுமே அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வரக்கூடிய கிரகம் என்றால் அது சனி பகவான் என்று சொல்லிவிடலாம். நவ கிரகங்களிலே வலிமை பெற்றவராக இருக்கக்கூடிய சனி சாதகமாகவும் நல்ல பல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சகாயஸ்தானத்தில் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் சில விஷயங்களை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெற்றுதான் சஞ்சரிக்கிறார். குரு வக்ரம் பெறுவது அதிலும் 6ஆம் இடம் ஆகிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகளை ஏற்படுத்தலாங்க. சில விஷயங்களில் வீண் விரய செலவுகள் என்று தெரிந்தும் கூட அவற்றை கட்டுப்படுத்த முடியாத சூழல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு இனம் புரியாத மனக்கவலையும் பல்வேறு வகையான குழப்பமும் இந்த மாதத்தில் சூழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஆனால் அதே சமயம் வக்ர இயக்கங்கள் அவரை பாதிக்காது என்றாலும் கூட சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை ராசியின் அதிபதியான குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சுகஸ்தானமாகிய 4இல் இருப்பது நன்மை நிறைவாக கிடைப்பதில் தடை ஏற்படுத்துவாருங்க. சுப விரயங்கள் ஏற்படாத வகையில் வீண் விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகு உருவாக்கி விடுவாருங்க. எனவே இந்த வேளையில் கதறி கதறி அழுதாலும் கண்முன்னே நடைபெறக்கூடிய விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழல்தான் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. எனவே இது போன்ற விஷயங்களில் அதிக கவனம் மிக முக்கியமாக தேவை. தொழில் ஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது இருப்பதால் தொழில் ரீதியாக பின்னடைவுகளை சந்தித்தாலும் கூட நேர்மறையான எண்ணங்களுடன் அவற்றை எதிர்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார். எனவே சிக்கல்கள் கட்டுக்குள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதைவிட
அதீத நன்மையை சகாயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி அள்ளி கொடுக்கிறாருங்க. மற்ற 9 கிரக நிலைகளும் சற்று சாதகமாகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் முழுமையாக இந்த மாதத்தில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி ஒருவர் மட்டும்தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே சனி பகவானின் அமைப்பு காரணமாக தனுசு ராசிக்காரர்கள் பல்வேறு வகையான திட்டங்களை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் சனி ஒருவரால் மட்டும்தான் அதீதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான சூழலை உருவாக்குகிறது. எனவே கடுமையான போட்டிகள், அதிகமான பணிச்சுமை, அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட இந்த வேளையில் நிச்சயமாக அவை அனைத்தையும் திறன்பட செயல்படுவதற்கும் உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் அனைத்து பணிகளை எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலாக இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் கூட இந்த தருணத்தில் தவழ்ந்து போகக்கூடிய வகையில் சில நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிச்சயம் சனி ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் அதே வேளையில் தனஸ்தானத்தில் நுழையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் புதிய வாய்ப்புகளும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல யோகமும் இந்த வேளையில் நிச்சயம் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறை உட்பட எதிர்பார்க்கக்கூடிய எந்தவிதமான பணிகளாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தையும் புதிய வாய்ப்புகள் நிறைவாக வெற்றிகரமாக அமைவதற்கான யோகமும் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் உண்டு. அதே சமயம் இந்த வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான வாய்ப்பை சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. ஏனென்றால் பெரும்பாலும் விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த 2 கிரகநிலைகளின் அமைப்பாலும் விரய செலவுகள் அதீதமாக ஏற்படும். ஆனால் அந்த விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே பெரிய அளவிலான இருக்கக்கூடிய சிக்கல்கள், தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். ஆனால் அஷ்டமத்தில் மங்களகாரகன், பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நிலை கொண்டிருப்பதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் சில வில்லங்கங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும், காரிய தடையை சந்திப்பதற்கான சூழலும் உண்டு. எனவே சற்று தாமதப்பட்டாலும் கூட பொறுமையாக நிதானமாக செயல்படுவதால் நல்ல மாற்றம் கிடைக்கும். அவசரம் காட்ட வேண்டாம் என்பதை அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் திட்டவட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும். சிறு சிறு விஷயங்கள்ல கூட முன்கோபத்தை தவிர்த்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் மட்டும்தான் நல்ல பலன்கள் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக சந்திரன் உறுதிப்படுத்துகிறார். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாத சூழல் உருவாகக்கூடிய இந்த வேளையில் அவற்றை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நவகிரக சன்னதியை வலம் வந்து வழிபாடு செய்யும் போது பல்வேறு வகையான தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.